Hi friends, this is Nivita. In the video 11th standard physics page number 230 unit 11 base lesson la irukra example 11.3 தான் பார்க்க போறோம். So இது என்ன அப்படினா இதெல்லாம் இன்ட்ரஸ்டிங் அப்ளிகேஷன் லைக் நம்ம வந்து ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சோம்ல அதெல்லாம் எங்க அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கறது தான் ஒரு average range of frequency at which the human beings வந்து can hear ஒருத்தங்களால கேட்க முடியற சவுண்ட் லெவல் எவ்வளோ வேரி ஆகும் அப்படினா 20 Hz ல இருந்து 20 kHz வரைக்கும் ஒரு ஹியூமன் பீயிங்கால கேட்க முடியும். அப்ப calculate the wavelength of the sound waves in this limit. அப்ப அதுக்கான wavelength என்னவா இருக்கும், அதுக்கான distance என்னவா இருக்கும் இந்த லிமிட்டுக்குள்ள அப்படின்றதை கேக்குறாங்க. கன்சிடர் பண்ணிக்கோங்க the speed of sound வந்து 340 meters second power minus 1 அப்படினு சொல்லிட்டாங்க. சோ அப்ப நம்ம ஏற்கனவே வந்து lambda f is equal to v அப்படிங்கற ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். இங்க வந்து ஸ்பீட் அதாவது velocity வந்து உங்களுக்கு 314 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, frequency கொடுத்துட்டாங்க 20 Hz 20 kHz அப்படினு சொல்லிட்டு ஹெர்ட்ஸ்னாலே அது frequency தான். அப்ப நமக்கு lambda கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாமா? அப்ப lambda into f is equal to v அப்படினு வரும். lambda into f is equal to v. எனக்கு என்ன தேவை, lambda தான் தேவை. அப்ப lambda equal to v by f அப்படினு வந்திருக்குமா? சோ ஃபர்ஸ்ட் வந்து velocity வந்து என்னது 340 divided by first frequency என்ன எடுத்துக்கலாம் 20 Hz. அப்ப divided by 20 கேன்சல் பண்ணீங்கன்னா 0 கேன்சல் ஆயிடும். இது 1 times இது 17 times. so 17 மீட்டர் வரைக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து வந்து 20 kHz அப்படினு எடுத்துக்கலாம். அப்ப lambda 2 is equal to v by f2 அப்படினு வரும். vங்கிறது 340 divided by கிலோன்னு சொல்லும்போது 10 to the power of 3 அப்படின்னு வரும். ஸோ இப்போ 20 into 10 to the power of 3 இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இது வந்து 17 times அப்படின்னு வரும். ஸோ 17 divided by 10 to the power of 3 வரும். அடுத்து 17 into 10 to the power of minus 3 வந்திருக்கும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் முன்னாடி வைக்கும்போது 0.017 மீட்டர் அப்படின்னு வந்திருக்கும். அப்போ ஆடிபிள் வேவ் லென்த்ங்கிறது எவ்வளோ ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, 0.017 மீட்டர்லேருந்து 17 மீட்டர் வரைக்கும் இருக்குது. எப்போ அந்த வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் வந்து இவ்வளோ இருந்ததுன்னா. ஓகே, ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு மேன் வந்து ஒரு டாய் டக் வந்து ஒரு வேவில் போகிறத பார்க்குறாரு ஓஷனில். அவர் வந்து அந்த டக்கு வந்து மூவ் ஆகுறது வந்து 15 மினிட்ஸ் அந்த டக் வந்து மேலே போயிட்டு கீழே வந்திருக்குல்ல. ஸோ அது வந்து 15 மினிட்ஸ் 15 times per minute, ஒரு மினிட்டுக்கு 15 times மேலே கீழே போயிட்டு வந்ததை பார்த்தாரு. ஸோ அவரால் வந்து ரஃபாக அதோட வேவ் லென்த் ஆஃப் த ஓஷன் வேவை கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. லைக் 1.2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டைம் டேக்கன் ஃபார் த toy duck for going one time up and down and also the velocity of the ocean wave. ஓஷன் வேவோட வெலாசிட்டி கேட்குறாங்க. ஓகே, அடுத்தது அந்த டக்கு வந்து அப்போ ஒரு தடவை மேலே போயிட்டு கீழே வரணும்னா எவ்வளோ டைம் ஆகும், கரெக்டாக ஒரு தடவை அந்த டக்கு வந்து மேலே போயிட்டு கீழே வரணும்னா எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ முதல்ல வந்து நம்ம அந்த கொடுத்துருந்த அந்த கிவன் இன்ஃபர்மேஷன் வந்து கிளியராக எழுதிடணும். என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி என்னென்னு கொடுத்துருக்காங்க, 15 times டாய் டக் மூவ்ஸ் அப் அண்ட் டவுன். எத்தனை இதில் 1 minute இவ்வளோ தடவை போகுது அப்படிங்கிறத ஃப்ரீக்வன்சியை நம்ம வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி எழுதியாச்சு. அப்போது but 1 minute is 60 seconds, therefore expressing in terms of second. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி தான் கண்டுபிடிக்கணும். சரியா, இவங்க என்ன கேட்குறாங்க, எனக்கு வந்து டைம் டேக்கன் கேட்குறாங்க. சரி, டைம் டேக்கனுக்கு ஃபார்முலா என்னென்னா டைம் இஸ் ஈக்குவல் டு 1/f அப்படிங்கிறதா ஃபார்முலா. பட் ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது என்னது, எனக்கு 1 minute கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேண்டியது எதில், ஃப்ரீக்வன்சி எல்லாமே எதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம், செகண்ட்ஸில் தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம், கரெக்டாக. ஸோ அப்போ 15 times over 1 minute அப்படின்னு சொல்லும்போது 1 minuteக்கு எத்தனை செகண்ட்ஸ் இருக்கும், 60 seconds. நான் என்ன பண்ணிக்கிறேன், 15 times போகுது. ஓகே, 15 times போகுது எவ்வளோ செகண்ட்ஸில், அதாவது 1 minute 15 timesனால் 60 secondsல போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ எனக்கு தேவையானது என்னது 1 second. அப்போ 1 secondக்கு எனக்கு எவ்வளோ டைம்ஸ் போகும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், 15/x is equal to 60/1 ஆகும். x இந்த சைடு வந்துடும், 60 இந்த சைடு வந்துடும். ஸோ 15/60 is equal to x. ஸோ அதுதான் அப்போ ஃப்ரீக்வன்சி என்னன்னு சொல்லிடலாம் 15/60. ஸோ இப்போ கேன்சல் பண்ணால் 1 times 4 times அப்படின்னு வரும். ஸோ 1/4 அப்படிங்கிறது 0.25 ஹெர்ட்ஸ். ஸோ இவ்வளோ ஃப்ரீக்வன்சி லைக் 1 செகண்டுக்கு இவ்வளோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிச்சு. இப்போ நம்ம டைம் டேக்கன் கண்டுபிடிக்கணும். இப்போ டைம் டேக்கனோட ஃபார்முலா என்னது 1/f. ஸோ இஸ் ஈக்குவல் டு 1/0.25. ஸோ இந்த இடத்துல இன்டூ 100 பண்ணிக்கிறேன், இங்கே வந்து இன்டூ 100 பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ 100 divided by 25 வரும். 25 1 times, this is 4 times. அப்போ 4 seconds. அப்போ ஒரு தடவை அந்த டக்கு மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கு 4 seconds ஆகும். இது வந்து ஒரு ரியல் லைஃபாக நம்ம பார்க்குற அந்த ஒரு டக்குங்கிறது மேலே கீழே போயிட்டு வருது. அப்போ ஒரு செகண்டுக்கா அப்போ அது வந்து ஒரு தடவை மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். இதெல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறது. இப்போ டக்குன்னு இல்லாமல் வேறு ஏதோ ஒரு பொருள் வந்து ஓஷனில் மிதந்துட்டுருக்கு அப்படின்னா அதுவும் நம்ம கேல்குலேட் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி தானே வரும். அடுத்தது என்ன கேட்குறாங்க, அப்போ வெலாசிட்டி ஆஃப் த ஓஷன் வேவோட வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபார்முலா என்னது, lambda f is equal to v அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ lambda
v is equal to lambda fன்னு போடுறோம். lambda அப்படிங்கிறது என்னது, அந்த வேவ் லென்த் அவங்களே கொடுத்துட்டாங்க 1.2 மீட்டர்னு. ஸோ அப்போ 1.2 மீட்டர் இன்ட்டு ஃப்ரீக்வன்சி என்னது, இப்போ ஆக்சுவலி இந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது நம்ம எதை சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து செகண்டில் கன்வெர்ட் பண்ணதை தான் சொல்லணும். ஓகேவா. ஸோ அப்போ இந்த செகண்டில் கன்வெர்ட் பண்ணதை தான் நம்ம சொல்லணும். எல்லாருமே வந்து ஃப்ரீக்வன்சி ஓகே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 15 times per minute அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ மினிட்டுக்கு சொல்லக்கூடாது, நம்ம செகண்ட்ஸில் போட்டிருக்கோம்ல அதுதான் போடணும். ஸோ 0.25 ஹெர்ட்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.3 மீட்டர் செகண்ட் பவர் -1. அப்போ இந்த வேகத்தில் வந்து இந்த ஓஷன் வேவ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த வேவ் அப்படிங்கிறது. இப்போ இந்த க்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மெல்லமாக கத்துது. ஓகேவா. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா அந்த இந்த கேர்வ் வந்து இப்படி வந்திருக்கு, இது வந்து நல்லா சத்தமாக கத்துது. அப்போ உங்களுக்கு அந்த கேர்வ் வந்து இப்படி வரைஞ்சிருக்காங்க. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேமாக தான் இருக்குது, அந்த 0 வரக்கூடிய அந்த இடம் எல்லாமே சேமாக தான் இருக்குது. பட் இதில் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இது. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கேர்வ் வரைஞ்சிருக்காங்க, இங்கே ஒரு கேர்வ் வரைஞ்சிருக்காங்க. இதோட டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இது வரைக்கும் என்னது லாம்டா. அதே மாதிரி இங்கே வேவ் லென்த் பார்த்தோம்ல, இங்கேருந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் ரொட்டேஷன் வந்து நம்ம லேம்டான்னு சொல்லுவோம். இந்த லேம்டா இது எல்லாமே சேமாக தான் இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ எல்லாமே சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் the waves shown in இந்த டயக்ராமில் கொடுத்துருக்க இந்த வேவ்ஸ் வந்து have சேம் வேவ் லென்த் இருக்குது, சேம் ஃப்ரீக்வன்சி. ஏன்னா வேவ் லென்த் இந்த டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்குது. அதே மாதிரி இதில் எத்தனை நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு தான் இதுலேயும் இருக்குது. சேம் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தான் இருக்குது, சேம் டைம் பீரியட் தான். இது எவ்வளோ போதோ அதே டைம் பீரியடில் தான் இதுவும் போகுது. அண்ட் ஆல்சோ மூவ்ஸ் வித் சேம் வெலாசிட்டியில் தான் மூவ் ஆகுது. ஆனால் ஒன்லி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இஸ் ஹைட்டு. அது வந்து க்ரெஸ்ட்டாகவும் இருக்கலாம் அல்லது ட்ரஃபாகவும் இருக்கலாம். அப்போ ஹைட் ஆஃப் த க்ரெஸ்ட் அண்ட் ட்ரஃபும் வந்து ஒரு வேவ் கேரக்டரை வந்து சொல்லுதில்ல. ஸோ அப்போ அந்த ஹைட் ஆஃப் த க்ரெஸ்ட் அண்ட் ட்ரஃபையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இந்த இதுதான் வந்து என்னது க்ரெஸ்ட்டு. ஸோ அதோட ஹைட்டு மேக்ஸிமம் ஹைட்டு தான் நம்ம ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவோம். அதே மாதிரி ட்ரஃபோட மேக்ஸிமம் ஹைட்டை தான் நம்ம ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ் அ மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு த ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ். ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ்னால் இதில் எது ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ், இந்த எக்ஸ் ஆக்சிஸ் தான் இதில் ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ். அதை பொறுத்து எனக்கு இதோட மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி டினோட் பண்ணுவாங்க, கேபிட்டல் ஏ மூலியமாக டினோட் பண்ணுவாங்க. ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் 11.15 பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு எண்ணில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த சுச்சுவேஷனை வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. என்னென்னா இது எல்லாமே வந்து ஒரு செகண்டில் நடக்கிறது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 12 மீட்டர் கொடுத்துட்டாங்க. எனக்கு இதோட வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி, வெலாசிட்டி இதெல்லாமே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. முதல்ல நான் வந்து வேவ் லென்த் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ வேவ் லென்த்னா முதல்ல என்னது, எனக்கு அதாவது ரிப்பீட் ஆகாமல் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு மினிமமாக இருக்கிற அந்த ஒரு இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலேருந்து இது வரைக்கும் தான் அந்த வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுது. அதாவது இதோட டிஸ்டன்ஸை தான் நான் கண்டுபிடிக்கணும். இதை பொறுத்தவரை எத்தனை வேவ்ஸ் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, 2 வேவ்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ அந்த 2 வேவ்ஸோட லென்த் வந்து 12 மீட்டர் அப்படின்னா 2 வேவ்ஸோட லென்த் வந்து 12 மீட்டர்னா ஒரு வேவோட லென்த்து எவ்வளோ அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ 2/1 is equal to 12/x. எக்ஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா x is equal to 12 divided by 2. கேன்சல் பண்ணிங்கன்னா 6ன்னு வருமா. அப்போ அந்த ஃபஸ்ட்டு வேவ் லென்த் என்னது 6 அப்படின்னு வந்துருக்கு. இப்போ இதில் பார்க்கலாமா. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. அப்போ 6 வேவ் லென்த் 6 இதோட இது வந்து 12 மீட்டர். ஓகேவா. அதோட டிஸ்டன்ஸ் வந்து 12 மீட்டர் இருக்குது. அப்போ ஒரு வேவ் லென்த்தோட இது வந்து எவ்வளோவா இருக்கும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம், 6/1 is equal to 12/x. எக்ஸ் இந்த சைடு போயிடுச்சுன்னா x is equal to 12/6ன்னு வரும். கேன்சல் பண்ணிங்கன்னா 2. அப்போ x is equal to 2 மீட்டர். அப்போ லேம்டாவோட வேல்யூ என்னது, செகண்ட் கேஸில் 2 மீட்டர் அப்படின்னு வந்துருக்கு. நம்ம இந்த மாதிரி தான் போட்டு பார்க்கணும். இதில் வந்து 1 இருக்குது, இதில் 2 இருக்குது. ஸோ 2 இது 12 இருந்ததுன்னா ஒரு இது எத்தனை அப்படிங்கிறது. ஓகேவா. அடுத்தது நம்ம ஃப்ரீக்வன்சினால நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், இப்படி போயிட்டு வர்றது தான் நம்ம வந்து ஹை ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி அந்த மாதிரி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அப்போ இது வந்து என்னென்னா இந்த கிரெஸ்ட்டை மட்டும் பார்த்தாலே போதும். ஓகே. இது வந்து 1 ஹெர்ட்ஸ், இது வந்து 2 ஹெர்ட்ஸ். அப்போ 2 ஹெர்ட்ஸ். ஃப்ரீக்வன்சினா நார்மலாக என்னது, ஒரு செகண்டில் எத்தனை நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதை தான் நம்ம ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொன்னோமா. இவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு செகண்டில் தான் இது வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு செகண்டில் எத்தனை நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, ரெண்டு வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுல. அப்போ 2 ஹெர்ட்ஸ். இதில் வந்து ஒரு செகண்டில் 1 2 3
4 5 6 ஸோ 6 வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அது இப்போ நான் 6 ஹெர்ட்ஸ்ன்னு போடணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மீட்டர் ஹெர்ட்ஸ் அதெல்லாமே மறந்துடக்கூடாது. ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னது, லாம்டா இன்ட்டு எஃப் இஸ் ஈக்குவல் டு வி அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போ இந்த இடத்துல லாம்டாவையும் எஃப்ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா அதுதான் வெலாசிட்டி. லாம்டாவையும் எஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணால் வெலாசிட்டி. ஸோ இப்போ இதுக்கு நமக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா, திஸ் மீன்ஸ் த ஸ்பீட் ஆஃப் த வேவ் ரெண்டுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேவா? 12 மீட்டர் per செகண்ட் 12 மீட்டர்ஸ் per செகண்ட். ஃப்ரீக்வன்சி ஹையராக இருந்தாலும் ஷார்ட்டர் த வேவ் லென்த் அண்ட் வைஸ் வெர்சா. இப்போ வந்து இதில் வந்து ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்குது, இதில் வந்து அதிகமான வேவ் லென்த் இருக்குது, இதில் கம்மியான வேவ் லென்த் இருக்குது, இதில் அதிகமான ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு வந்து அதோட ப்ராடக்டான வெலாசிட்டி வந்து சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.